ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளில் மொழியாவரையும் பார்ப்பதிலே இருந்த சந்தோஷம். நிறைய காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், எப்படிலாம் ஜெபிக்கலான்றதை குறித்து. இன்னைக்கு கூட ரொம்ப முக்கியமாக ப்ரே ஃபார் யுவர் ஃபேமிலி. ஜெபம் பண்ணுறோமா? நிறைய நேரத்தில் செல்ஃபிஷாகவே ஜெபம் பண்ணுறோம், நமக்கு மட்டும் ஜெபம் பண்ணி முடிச்சிடும். இன்றைக்கி யோசுவா ஒரு அழகான காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். யோசுவா 24ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகத்தில் சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட் வில் சர்வ் த லார்ட். அப்படின்னா அப்போ ஃபேமிலிக்காக நல்லா நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். குடும்ப தலைவருக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு, காலை எழுந்த உடனே நன்றி செலுத்திட்டு உங்கள் பிள்ளைகள் மேலே கையை வச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா சின்ன வயசுலலாம் எங்கள் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறது தூக்கத்தை நான் 5 மணிக்கெலாம் பார்த்துருக்குறேன். அந்த ப்ரேயர்லாம் எங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே அது ஒர்க் அவுட் ஆகிருந்துருக்குது. பாருங்கள், இன்றைக்கி எங்களை நல்லா ஊழியக்காரராக, தம்பி ஒரு நல்ல டாக்டராக இன்றைக்கி ஆண்டவர் எங்களை ஊழியத்தில் பயன்படுத்துகிறாருன்னா இந்த ப்ரேயர் மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ். சில நேரத்தில் அது பிள்ளைங்க அட்டகாசம் பண்ணும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர்கள் மேலே செய்த ஜெபங்கள், ஒவ்வொரு கண்ணீரின் ஜெபங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதை பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஐ எம் என்கரேஜிங் யூ டு ப்ரே ஃபார் யுவர் ஃபேமிலி. உங்கள் பிள்ளைகள் மேலே கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள், இம்பார்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ காலமே அவர்கள் மேலே கை ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜெபங்களை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். உங்கள் மனைவிக்காக, உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்கள். ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி ஃபேமிலிக்காக நிறைய யாரும் ஃபேமிலி கண்டுக்கிறதே இல்லை. இன்றைக்கி கல்யாணம் ஆகி வெறும் இனப்பெருக்கத்திற்காக மாத்திரம் கர்த்தர் குடும்பம் என்கிற அமைப்பை வைக்கவில்லை. கர்த்தர் குடும்பத்தை இட் இஸ் காட் டிசைன்ட். இட் வாஸ் டிசைன்ட் பை காட். ஃபேமிலி என்ற அமைப்பு கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒன்று. அப்போ உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிப்பது உங்கள் மேல் விழுந்த ஒரு கடமை. நான் மட்டும்ன்ற சுயநலத்தன்மையோடு இருக்கக்கூடாது. அப்போ மெச்சூர்டாக ஒரு காலத்தில் நீங்கள் இருந்தீங்க, ஆனால் உங்களுக்குன்னு இப்போ ஒரு ஃபேமிலி ஆகிட்டு. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் பெற்றோர்களுக்காக, உங்கள் இன்லாஸ்க்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். அன்று உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார், ஆஸ்வதிப்பார். பல குடும்பங்களுக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ப்ரே ஃபார் யுவர் ஃபேமிலி. மெச்சூர்டாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை யாரும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.